ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மதுரை மாவட்டத்தின் மேலூர் மற்றும் மதுரை கிழக்கு மேற்கு வட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுகின்றன. விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை நேரடியாக கொள்முதல் செய்யும் நிலையங்களில் பெற்ற பின்பு உரிய முறையில் குடோன்களில் பாதுகாக்காமல் திறந்த வெளியில் நீண்ட நாளாக வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கூறுகையில், விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை உடனுக்குடன் குடோன்களுக்கு அனுப்பாமல் திறந்த வெளியில் குவித்து வைப்பதால் வெயிலில் எடை குறையும், மழையில் நனைந்து சேதமடையும் அபாயம் உள்ளது. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து லாரிகள் மூலம் குடோன்களுக்கு அனுப்ப வேண்டும், இல்லையெனில் விவசாயிகள் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், மதுரை மாவட்டத்தில் தினமும் 1500 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஓரிரு நாட்கள் மட்டுமே அவை நிலுவையாக இருக்கும், பிறகு உரிய நேரத்தில் குடோன்கள் மற்றும் மில்களுக்கு அனுப்பப்படும். விவசாயிகள் தவறான தகவல்களை பரப்பாமல் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள்.